அரபு நாட்டு தலைவர்களை விட, பார்த்து கொண்டிருக்கிற ஐரோப்பிய நாட்டு தலைவர்களை விட, எல்லா அரசாங்கங்களை விட, சர்வதேசங்களை விட மனிதநேயம் மிக்கவர்களாக இவர்கள் இந்த யுத்தத்தை, அப்பாவிகள் மீதான இந்த படுகொலைகளை நிறுத்துவதற்காக எடுக்கும் முயற்சி அளப்பரியது. அது மட்டுமல்லாம யார் இந்த கிரேட்டா தன்பர்க் பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமான பல தகவல்கள் இவர்களை பற்றி நம்ம பார்க்க முடியும். 13 வயதுகளிலேயே என்ன பண்றாங்கன்னா சூழலியல் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். 15 வயதுகளில் அவங்க எழுதின ஒரு கட்டுரை வைரல் ஆகுது. அதனூடாகத்தான் கிரேட்டா தன்பர்க் உலகத்திற்கு அறிமுகமாகிறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நபரை பற்றியும் முக்கியமான கடல் பயணத்தை பற்றியும் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்முடைய காசா வீடியோவை பார்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும், கடந்த 3 நாட்களாக கிரேட்டா தன்பர்க் என்கிற ஒருவரை பற்றியும் காசாவை நோக்கி செல்கிற ஒரு கப்பலை பற்றிய செய்திகளையும் நம்ம உங்களோட பகிர்ந்து வர்றோம். ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டமைப்பினுடைய ஒரு கப்பல் தான் தற்போது இத்தாலியில இருந்து கிளம்பி காசாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கப்பல் பயணிப்பதற்கான நோக்கம் ரொம்ப சிம்பிளானது. காசாவினுடைய கடற்படை முற்றுகையை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும். காசாவை சுற்றி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கடல்ல தங்களுடைய போர்சஸை நிறைச்சி வச்சிருக்கிறாங்க. காசாவுக்குள்ள கடல் வழியாக யாரும் உணவுகளை கொண்டு போகக்கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவுக்குள்ள தரை வழியாகவும் உணவுகளையோ மருந்துகளையோ அனுப்பாமல் தடை விதித்து லட்சக்கணக்கான மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொண்டு வருகிறார்கள். மருந்துகள் இல்லாமல் தினம்தோறும் அப்பாவிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி யுத்தத்தினூடாக குண்டுகளை போட்டு தினம்தோறும் அப்பாவிகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். இந்த நிலையில தான் காசாவினுடைய அப்பாவிகளுக்கு உணவு கொடுக்காமல் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான உணவு கொடுக்கிற வாயில்களை திறக்க வேண்டும் அல்லது உடைக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டில் கிரேட்டா தன்பர்க் என்கிற ஒரு சகோதரி, 22 வயதான ஒரு இளம் பெண்மணி தற்போது ஒரு கப்பலை எடுத்துக்கொண்டு இத்தாலியிலிருந்து கிளம்பி காசா நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த கப்பல்ல வெறுமனே 12 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 12 பேருக்குள்ளாக பிரான்சினுடைய ஒரு எம்பி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கிரேட்டா தன்பர்க் தான் இதனுடைய தலைமை தாங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே ஒரு கன்னிங்ஹாம் என்று சொல்லக்கூடிய ஐரிஷ் நடிகர் ஒருவரும் இந்த கப்பலுக்குள்ள இருக்கிறார். இதை தாண்டி பல சமூக செயல்பாட்டாளர்கள் என்று சொல்லி 12 பேர் மொத்தமாக பயணிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த கப்பல் கடலிலே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய கப்பல் தான், ஒரு படகு அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கப்பல் தான். குறைந்த அளவுக்குண்டான உணவு மருந்துகளை தான் அவர்கள் எடுத்துக்கிட்டு வராங்க. கூட்டி கழிச்சு பார்த்தால் ஒரு 100-150 பேருக்கு தான் கொடுக்கிற அளவுக்குண்டான பொருட்கள் தான் அதிலே இருக்கிறது. ஆனால் அந்த பொருட்கள் குறைவு என்பதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். மிகப்பெரிய விவகாரமே என்னன்னு சொன்னா, இந்த தடையை உடைச்சுக்கிட்டு காசா கடற்கரையில் போய் இறங்கணும்ங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நோக்கி வருகிறவர்கள் தற்போது எகிப்தினுடைய சர்வதேச கடற்பரப்பை அடைந்திருக்கிறார்கள். அது ஓரிரு நாட்களுக்குள்ளாக காசாவுக்குள் நுழையக்கூடும். ஆனால் இதுவரைக்கும் இந்த கிரேட்டா தன்பர்க் அவர்களும் அவர்களுடைய குழுவும் பயணிக்கக்கூடிய கப்பலுக்கு மேலாக 2 தடவைகள் ட்ரோன்களை அனுப்பி எச்சரிக்கை செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். ஏற்கனவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஒரு கப்பல் மேல அவங்க சிலியில வைத்து தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். அதனால அந்த கப்பல் தொடர்ந்து பயணிக்க முடியாம போயிடுச்சு. இப்பொழுதும் இந்த கப்பல் மீது நாங்கள் தாக்குதலை நடத்துவோம், உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற எச்சரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேல் சொல்லி வருகிறது. ஆனாலும் கிரேட்டா தன்பர்க்கும் அவருடைய குழுவினரும் என்ன நடந்தாலும், உயிருக்கே ஆபத்து வந்தாலும் நாங்கள் காசாவுக்குள் நுழைவோம் என்கிறார்கள். என்ன கேட்டா, அரபு நாட்டு தலைவர்களை விட, பார்த்து கொண்டிருக்கிற ஐரோப்பிய நாட்டு தலைவர்களை விட, எல்லா அரசாங்கங்களை விட, சர்வதேசங்களை விட மனிதநேயம் மிக்கவர்களாக இவர்கள் இந்த யுத்தத்தை, அப்பாவிகள் மீதான இந்த படுகொலைகளை நிறுத்துவதற்காக எடுக்கும் முயற்சி அளப்பரியது. அது மட்டுமல்லாம யார் இந்த கிரேட்டா தன்பர்க் பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமான பல தகவல்கள் இவர்களை பற்றி நம்ம பார்க்க முடியும். 13 வயதுகளிலேயே என்ன பண்றாங்கன்னா சூழலியல் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். 15 வயதுகளில் அவங்க எழுதின ஒரு கட்டுரை வைரல் ஆகுது. அதனூடாகத்தான் கிரேட்டா தன்பர்க் உலகத்திற்கு அறிமுகமாகிறாங்க. இந்த புகைகளை எல்லாம் தடுக்கணும், அதனால பெட்ரோலியம் சார்ந்த செயல்பாடுகளால சூழல் மாசடையுதுங்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, விமான பயணங்களை தவிர்த்து கப்பல் பயணங்கள்ல தான் அதிகமாக மேற்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போதும் அவங்க காசாவை நோக்கி கப்பல்ல பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே ஐநாவில் அவங்க பேச அழைக்கப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இதே போன்று கப்பல் பயணம் மேற்கொண்டு தான் போயிருந்தாங்க. ஐநாவில் சர்வதேச
தலைவர்களுக்கு முன்பதாகவே உலகத்தினுடைய சூழலை நாசப்படுத்துவதற்கு பல சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள், அதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. அப்பொழுது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக முதலாவது தடவை டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற நேரத்திலேயே கிரேட்டா தன்பர்க் கொஞ்சம் சூடாக இருக்கிறாங்க, அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்றெல்லாம் கலாய்க்கிறேன் பேர் வழி என்கிற பெயரில் அவர் பேசியிருந்த நிகழ்வுகள் நடந்திருந்தது. இதுவரைக்கும் 4 தடவைகள் சமாதானத்திற்கான நோபேல் பரிசுக்கு இவர்கள் பரிந்துரைக்கவும் பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் விவசாயிகள் போராட்டம் உச்சம் தொட்டிருந்த நேரத்தில் அதற்கு ஆதரவாக குரல் எழுப்பி அன்றைய நாட்களில் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டவங்க வெறும் 22 வயதே உடைய சூழலியல் ஆர்வலராக இருக்கக்கூடிய கிரேட்டா தன்பர்க், அதே போன்று நடிகர் கன்னிங்ஹாம், அதே நேரத்தில் பிரான்சினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்று அத்தனை பேரும் சேர்ந்துதான் இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஓரிரு நாட்களில் இந்த கப்பல் காசாவை அடையலாம் அல்லது அடைய முன்பதாக இஸ்ரேல் தடுத்து நிறுத்தலாம். எது நடந்தாலும் உலகத்திற்கு ஒரு செய்தி போய் சேர்ந்துவிடும். என்ன செய்தினா, கப்பல் காசாவுடைய கரையை அடைந்து இந்த உணவுகளை கொடுக்க முடியுமாகிவிட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த நாடுகளாக இருந்தாலும் இஸ்ரேலை எதிர்த்து கொண்டு இந்த வேலையை நீங்களே செய்யுங்க, நாங்க செஞ்சு காட்டிட்டோம், எனவே நீங்க கொண்டு கொடுங்க என்கிற செய்திகளை கிரேட்டா தன்பர்க்கும் அவருடைய குழுவும் காட்டி விடுவார்கள். தடுக்கப்பட்டு விட்டால் உலகத்திற்கு ஒரு செய்தி போய்விடும், இஸ்ரேல் காசாவினுடைய அப்பாவிகளை பட்டினி சாவுக்கு உள்ளாக்குகிறது, உணவு கொடுக்க விடாமல் தடுக்கிறது, சர்வதேச கடற்பரப்பில் போகிற கப்பல்களை கூட சுட்டு தள்ளுகிறார்கள் என்கிற உண்மை இந்த உலகத்திற்கு தெரிய வரும். ஏன்னா காசாவினுடைய கடற்பரப்பு யாருக்கும் சொந்தம் கிடையாது, அது இன்டர்நேஷனல் கடல் பார்டராகத்தான் பார்க்கப்படும். எனவேதான் அவர்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். கிரேட்டா தன்பர்க் அவர்களுடைய இந்த பயணம் வெற்றி பெற வேண்டும். கிரேட்டா தன்பர்க்கை நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணலாம். அதே நேரத்தில் பிரான்சினுடைய எம்பியையும் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண முடியும். அவர்களுடைய இந்த சமூகவியல் செயல்பாடுகள் நீங்கள் கண்காணிக்க முடியும், அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியும். இப்படியான ஒரு சிறந்த செயல்பாட்டை இந்த குழு முன்னெடுக்கிறது. எனவே அவர்களுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும், அவர்கள் பாதுகாப்பாக சென்றடைய வேண்டும். இந்த பயணத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி காசா அப்பாவிகளுக்கான வெற்றி மாத்திரமல்ல, உலகத்தில் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வெற்றியை அடைவதற்கு இறைவனிடத்திலே அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.